இங்க பாரு பைரவி, நீ ஒன்னும் 100 ஏக்கரையும் வீணாக்கல, 10 ஏக்கர்ல மட்டும் தானே போட்ட. அது போனா என்ன, அதுக்காக இவ்ளோ கவலைப்பட வேண்டாம். நம்ம இழந்த பணத்தை கடவுளே மீட்டு கொடுப்பாரு, கவலைப்படாத. ஆறுமுகம் வரட்டும், யாரோட மாடை வந்து நம்ம தோட்டத்தை மேய்ஞ்சதுன்னு கண்டுபிடிக்க சொல்றேன். ஐயோ, நம்ம தான் மாடுகளை கூட்டிட்டு வந்து மேய விட்டோங்கிறது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஆறுமுகம் வயக்காட்டுக்கு எப்பயுமே காவலுக்கு ஆள் போடுவல, இந்த வாட்டி ஏன் போடல? அங்க பாரு பைரவி எப்படி அழுதுட்டு இருக்கான்னு. என்னால அவளுக்கு ஆறுதல் சொல்லவே முடியல. என்ன மன்னிச்சிரு பைரவி, நீ மட்டும் இந்த சவாலை ஜெயிச்சிட்டுனா என்னை விட்டு போயிடுவ. நீ என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி செஞ்சேன். பைரவி, இன்னும் 2 வாரத்துல என் வழக்குல தீர்ப்பு வரப்போகுது. டாக்டர் என் கூட வாழ்றதுக்கு விருப்பம்னு சொல்லிட்டாருன்னா கேஸ் எனக்கு சாதகமா முடிஞ்சிடும். ஒருவேளை அன்னபூர்ணி அத்தைக்கு பயந்து என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு விவாகரத்து கொடுத்துருவாங்க. அன்னபூர்ணி அத்தை டாக்டர் மனசை மாத்திருவாங்கன்னு பயமா இருக்கு பைரவி. சிவா உன் கூட தான் வாழணும்னு ரொம்ப உறுதியா இருக்காரு பைரவி, அதனால நீ பயப்பட வேண்டாம். இதுல டிவோர்ஸ் பேப்பர் நான் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். இதுல ஆறுமுகம் சைன் பண்ணா உடனே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். கையெழுத்து போடு ஆறுமுகம், முதல்ல நீ கையெழுத்து போடு பைரவி. அம்மா கிட்ட ஒரு தடவை பேசிக்கலாம் பைரவி. அவங்கதான் அன்னைக்கே சொல்லிட்டாங்களே, உனக்கு வேணா ஆறுமுகத்தை நீ டைவர்ஸ் பண்ணிக்கலாம், யாரும் உன்னை வற்புறுத்தி வாழ வைக்க முடியாதுன்னு. நீ யாருங்கிறது அத்தைக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, அதனால நிச்சயமா அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பைரவிய நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன் மாமா, அவ இல்லாம என்னால வாழ முடியாது. ஆனா அவ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. எனக்கும் அவளை எப்படி சமாதானம் படுத்தணும்னு தெரியல மாப்பிள்ள. சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்றவள என்ன பண்றது? பைரவி ஆறுமுகத்தை பீறதுல எனக்கும் விருப்பம் இல்லன்னு, ஆனா நம்ம சுயநலத்துக்காக பைரவி இடத்துல இருந்து யோசிச்சு பாக்கணும்ல. அப்படி பார்க்கும்போது அவ சொன்னது சரியாதான் படுது. அவ ஆறுமுகத்துக்கிட்ட எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுன்னு கேட்டிருக்கா போல. ஆனா ஆறுமுகம் மனமேடல பைரவிய எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவ கழுத்துல தாய் கட்டிட்டான். அவளால அந்த ஏமாற்றத்தை ஏத்துக்க முடியல. அதனாலதான் ஆறுமுகம் மேல இன்னும் கோபமா இருக்கா. அவங்க 2 பேரையும் பிரிச்சிடாதமா, நீ கொஞ்சம் பைரவி கிட்ட பேசி பாரு.